அழைக்கக்கூடிய மலை மாவட்டம் நீலகிரி மாவட்டம் ஒரு சர்வதேச சுற்றுலா. குறிப்பா பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டம் என்றாலே பூக்கள் அதிகமாக பூக்கக்கூடிய மாவட்டமாக விளை. இந்த வருடம் வந்து குறிஞ்சிப்பூ, அதாவது இந்த குறிஞ்சிப்பூ பார்த்தோம்னாக்க 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய இந்த குறிஞ்சிப்பூ தற்போது இந்த ஊசி மலை முழுவதும் பூத்து உள்ளது. இந்த குறிஞ்சிப்பூவை காணுவதற்காகவே ஏராளமான சுற்றுலா என்றனர். இங்கே அவர்கள் வந்து இந்த பூக்களை கண்டு ரசித்து அவர்கள் வந்து புகைப்படம் எடுத்து செல்கிறார். நம்முடைய வந்து சென்னையிலிருந்து வந்திருக்கவங்க வந்து இந்த குறிஞ்சிப்பூவை பார்த்து அவங்க ஆச்சரியத்துடன் பார்த்திருக்காங்க. அவருடைய இப்ப நீங்க சென்னையிலிருந்து வரீங்க, ஊட்டி ஃபுல்லா பாத்தீங்க, இப்போ வர வழியில இந்த குறிஞ்சி பார்த்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு சர்ச், இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாங்கிற திருச்சபையிலேருந்து நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். எங்கள் சர்ச்சில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் 26 பேர் இங்கே வந்து நீலகிரிஸ்க்கு வந்ததும், குறிப்பாக இங்கே வந்து இந்த இயற்கை அழகு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக கடவுளுடைய படைப்பு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி பூவை பார்ப்பது என்பது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். முதல் முறையாக இந்த பூவை பார்த்தது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஒருவேளை இதை எண்ணி பார்க்கணும்னா அடுத்து 12 ஆண்டுகள் கழித்து தான் வந்து பார்க்க முடியும். அதனால உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து இந்த பூவை பார்த்தது, இந்த இயற்கை அழகை ரசிப்பது, இந்த நல்ல அழகான இந்த பனி சாரல்ல இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டம் ஊசி மலை மற்றும் ஜீன்பூல்ல வந்து இந்த வருடம் வந்து இந்த குறிஞ்சிப்பூவானது பூத்திருக்குது. இந்த குறிஞ்சிப்பூவானது பார்த்தோம்னாக்க 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கக்கூடிய படையெடுக்க உள்ளனர். மேலும் பார்த்தோம்னாக்க இந்த அபூர்வமான குறிஞ்சியை வந்து பார்த்து ரசித்து செல்கின்றனர்.